ஜெய் வாராகி. நீ இப்பொழுது எடுக்கப் போகும் காரியம் உண்மையாகவே நல்ல முறையில் நடக்கும். நீ யோசித்தாய், பலவிதமாக யோசித்தாய், இந்த செயலை செய்கிறோமே நன்றாக வருமா என்று. அப்பொழுது இருந்த மனநிலைமை வேறு, இப்பொழுது நீ ஜெயித்து கொண்டிருக்கும் போது இருக்கும் மனநிலைமை வேறு. ஏனென்றால் அப்பொழுது கால் எடுத்து வைக்கவே யோசித்தாய், இப்பொழுது வைத்துவிட்டோம். நம்மை சிறப்பாக அமைத்து தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் என்பதனை நினைத்து கொண்டு நீ செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கும் அந்த செயலானது மிக ஒரு பெரிய வாழ்க்கையாக உனக்கு அமையும். பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உனக்கு. அந்த வளர்ச்சியானது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியாக அமையும். நீ எடுத்து வைத்திருக்கும் இந்த செயல் நீ யோசித்தபடி நல்ல விதமாகவே நடக்கும். நீ எதை நினைத்து யோசித்து அதை செயல்படுத்தினாயோ அந்த விதமாகவே அமையும். மாறாது. மாறாமல் நிலையான நீ நினைத்தபடியே நடந்து கொண்டிருக்கும். எந்த சூழ்நிலையிலும் வேறு விதமாக அமைந்து அனைத்தையும் விட்டு விடுவோமா என்று நினைத்து விடாதே. அப்படியெல்லாம் ஒரு காலம் நடக்காது. உனக்கு நல்ல விதமான நேரம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ ஆரம்பித்திருக்கிறாய். நிச்சயமாக நீ எதை நினைத்து என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து இந்த செயலை தொடங்கினாயோ அந்த செயல் நிச்சயமாக நடக்கும். நீ அது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு வெற்றியாகவே அமையும். நீ வெற்றி பெறுவதற்காக தான் இந்த செயலை தொடங்கி இருக்கிறாய். அது உனக்கு கிடைத்தே விடும். எந்த சூழ்நிலையிலும் கிடைக்காமல் எப்படியும் வீணாகிவிடுமா என்று நீ நினைக்காதே. உனக்கு நல்ல நேரத்தில் நல்ல விஷயம்தான் நடக்கும். எந்த தீய செயலையும் உன் மனதில் ஏற்றுக்கொள்ளாதே. எப்பொழுதுமே நீ நினைக்கும் எதிர்மறையான எண்ணங்களானது உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும். உன்னுடைய நேர்மறையானது எண்ணமானது உனக்கு முன்னேற்றத்தை தரும். நீ நல்ல விதமாக யோசித்து செயல்படு. எப்பொழுதுமே நீ எதிர்மறையாக யோசித்து விடாதே. நிச்சயம் நீ எடுத்திருக்கும் இந்த நேரமானது நல்ல நேரம், நல்ல விஷயங்கள் நடக்கும் நேரம். உனக்கு நல்ல காலம் நடக்கிறது. நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த செயலானது வெற்றியை தரும். வெற்றியை விட நீ எதிர்பார்க்கும் முன்னேற்றத்தை தரும். உனக்கான நல்ல நேரத்தை தரும். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழும் நேரம் இது. நிச்சயம் அதிலிருந்து நீ என்றும் மாறமாட்டாய். உனக்கு நல்ல காலம் பிறக்கும். என்றுமே நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நீ எந்த பின்வாங்கலும் இல்லாமல் நீ பின்வாங்கவே வேண்டாம். உனக்கு எந்த செயலை நீ ஆரம்பித்து இருக்கிறாயோ அதில் முதல் படியாக எடுத்து வைத்து பொறுமையாக நிதானமாக யோசித்து எப்படி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இதில் பொருளை போட்டோம் என்றால் கிடைக்குமா, நாம் கீழே சென்று விடுவோமா அல்லது இதற்கு மேல் வருவோமா என்று பலவிதமாக யோசித்தாய் அல்லவா? அதே போல் இப்பொழுதும் யோசித்துப்பார். உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக இருக்கும். தேவையில்லாத தீய எண்ணங்களை மனதில் கொண்டு வராதே. உனக்கு நல்ல நேரம் இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வரும். அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பின்வாங்காமல் நீ முயற்சியில் ஈடுபடு. உனக்கானதை அனைத்தையும் இந்த வாராகி தருகிறேன். எல்லா விதத்திலும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் காத்திருக்கிறேன். எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை தள்ளிவிட்டு உன்னை உயர்த்துவதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய நோக்கமானது நீ எதையுமே யாரிடமிருந்து எதிர்பார்க்காமல் இப்பொழுது நீ செயல்பட்டிருக்கும் இந்த காரியத்தில் நீ ஜெயித்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நீ முன்னேற வேண்டும். ஏனென்றால் நீ யாரையும் எதிர்பார்த்து வாழவில்லை. அவர்களுடைய பொருளை திருடவில்லை. அவர்களுக்கு துரோகம் செய்யவில்லை. யாருடைய எதிர்பார்ப்பிலும் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ திணித்து விடவில்லை. உனது வாழ்க்கையை நீயே முயற்சியின் மூலமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முயற்சியானது உனக்கு முன்னேற்றத்தை நிச்சயமாக தரும். இந்த வாராகி தரும் வாக்குறுதியாக கூட நீ எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று உன் தாய் எப்படி நினைப்பாளோ அதே போல்தான் இன்று நானும் நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ நிச்சயமாக ஜெயித்து முன்னுக்கு வருவாய். உனக்கான காலம் இதுதான். நீ கவலைப்படாமல் செயல்படு. நீ அதில் நிறைய உறவுகளை சம்பாதித்து கொண்டு உனக்கான நல்லவர்களை பார்ப்பாய்.
தேவையில்லாதவர்கள் யாராவது குறுக்கே வந்தால் கண்டு கொள்ளாமல், நீ அவர்களின் உறவை தேவையில்லாமல் சேர்த்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு சென்றால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு செயலுக்குள் போகும் பொழுது தீயவர்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள். அதை கண்டறிந்து நீதான் செயல்படுத்த வேண்டும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நீ கண்டறிந்து விட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அனைவரையும் ஒரே நிலையாக பார்க்காதே. ஏனென்றால் சிரித்து பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள், பேசாமல் இருப்பவர்கள் அனைவரும் தீயவர்கள் என்ற தப்பான கண்ணோட்டத்தை வைத்து கொள்ளாதே. அவர்களுடன் பழகும் பொழுது உனக்கே தெரிய வரும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. அதற்கு தக்க நீயும் அந்த உறவுகளை பயன்படுத்திக்கொள். நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீ உறவுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்திக்கொள். தேவையில்லாத வினைகளை பேசுபவர்களை என்றுமே பக்கத்தில் வைத்து கொள்ளாதே. நீ ஆரம்பித்திருக்கும் அந்த செயலுக்கு அது உகந்தது அல்ல. அவர்களை எட்டி வைத்து பார்ப்பதுதான் மிகவும் உத்தமமானது. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை வளமாக அமைய வேண்டும் என்றால் நல்ல செயல்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக்கொள். உனக்கு பார் எப்படியெல்லாம் முன்னேற்றம் வருகிறது என்று. தேவையில்லாமல் நீ ஆரம்பித்த பிறகு தீய செயலுக்குள் சென்று விடாதே. அது உன்னை கீழே தள்ளி உன் வாழ்க்கையை சிதைத்துவிடும். அதனால் உன் எண்ணங்கள் முழுவதும் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்ததோ திரும்ப அதை முயற்சிக்கும் பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும். இடையில் சிதறிவிட்டால் உன் வாழ்க்கையே சிதறிவிடும். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பிறகு இப்படி ஒரு முயற்சி எடுத்தது அனைத்துமே வீணாகிவிடும். நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பலனில்லாமல் போய்விடும். அப்பொழுது நீ திரும்பி பார்த்தால் உனக்கு பின்னால் ஒன்றுமே இருக்காது. கேலியும் கிண்டலும் கேவலமும் மட்டுமே மிஞ்சும். அதனால் எந்த தீய செயலுக்குள்ளும் சென்று விடாமல் நீ எடுத்த முயற்சியை என்றுமே கைவிடாமல் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் அனைத்தையும் உன் மனதில் ஏற்றுக்கொண்டு முன்னேற்ற பாதையில் செல். உனக்கு இந்த வாராகி துணை இருப்பேன். உன் எண்ணத்தால் நீ எப்பொழுது பெருமை அடைகிறாயோ அந்த இடத்தில் இந்த வாராகி உன்னை பெருமையாக நினைத்து உன் பக்கத்தில் இருப்பேன். அதனால் தீய எண்ணங்களுக்குள் என்றுமே சென்று விடாதே. இதிலிருந்து தப்பித்து வாழ்வதுதான் இந்த உலகத்தின் சாதனையாக அமைகிறது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. அது உனக்கு புரியுமானால் நிச்சயமாக நீ முன்னேறுவாய். உனக்கான காலத்தை இந்த வாராகி வழிவகுத்து கொடுப்பேன். நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன். நிச்சயம் நீ ஜெயித்து காட்டுவாய். உனக்கான காலத்தை நான் தருகிறேன். கவலைப்படாமல் இரு. ஏன் தரமாட்டேன் என்று நினைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் விட்டவள் இந்த வாராகி கிடையாது. உனக்கு சொல்லியிருக்கிறேன் நிச்சயம் உன் முன்னேற்றம் என்னால் நடக்கும் என்று. அதுபோல் உன் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்றமாகவே இருக்கும். இந்த வாராகி ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. உன்னை காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் குறிக்கோள். அதை நீ முறையாக செயல்படுத்தும் பொழுது இந்த வாராகி உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவேன். நீ நல்ல முறையில் வாழ்வதற்கும் உன் எண்ணத்தால் சிறப்படைவதற்கும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன். என்றுமே உன்னுடன் இருந்து காப்பாற்றும் இடத்தில் இந்த வாராகி இருக்கிறேன். அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் உன் செயலுக்குள் முழுமையாக உன்னை உட்படுத்தி கொண்டால் உனக்கு அனைத்துமே வெற்றியாக அமையும். உனக்கு நிச்சயமான நல்ல நேரம். அதை அமைத்து கொடுப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். எந்த தீங்கும் உன்னை அண்டாமல் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். கவலையே வேண்டாம். உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன். நீ செயல்படு. தைரியமாக செயல்படு. எங்குமே நின்று விடாதே, துவன்று விடாதே. உனக்கு நல்ல நேரத்திற்கு நான் அனைத்துமே உதவி செய்வேன். அதை என்றும் நீ மறந்துவிட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு அனைத்தையும் தந்து காப்பதற்காகவே இந்த வாராகி துடித்து கொண்டிருக்கிறேன். நீ செயல்படு. நான் முயற்சிக்கிறேன். உனக்கான பொருளாதாரத்தை நான் தருகிறேன். நிச்சயம் உன் முயற்சி முழுவதும் இந்த வாராகி நிறைந்திருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. அனைத்துமாய் நின்று உன்னை காப்பாற்றுவேன். எப்பொழுதும் பார், உனக்கு இந்த வாராகியின் துணை இருக்கும். ஜெய் வாராகி.